ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் ரூம். இன்றைக்கி வந்து ப்ரெட்டை வச்சு ப்ரெட்டு குலோப் ஜாம் செய்யலாம். அதுக்கு வந்து ப்ரெட்டோட அந்த ஓரம் சைடெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, ப்ரௌன் கலரில், அதெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டு இதை வந்து நல்லா வந்து கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். பால் கொஞ்சம் அதிகமாக போச்சுன்னா கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சு இப்போ வந்து பால் ஊற்றி ப்ரெட்டை வந்து நம்ம பிசையணும். பால் வந்து கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னா நம்ம வந்து கோதுமை மாவு கொஞ்சம் கலந்துக்கலாம். சப்பாத்தி மாவு பிசைவோம்ல, அந்த இதுக்கு வரணும், அந்த பதத்துக்கு வரணும். இது நல்லா வந்து பால் ஊற்றி பிசைஞ்சிக்கணும். நல்லா சப்பாத்தி மாவு பிசையும் பார்த்திங்களா, அது மாதிரி அந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இப்போ வந்து இதை வந்து நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம். உருண்டையாக பண்ணிவிட்டு நம்ம வந்து எண்ணெயில் வந்து பொரித்து எடுத்துக்கலாம். நார்மல் குலோப் ஜானுக்கு வந்து சுகர் சிரப் வந்து 1 கப் வாட்டர்னா 1 கப்பு சுகர் சேர்ப்போம். அதனால் வந்து அது கரெக்டாக இருக்கும். இது வந்து ப்ரெட் ஜாமுன்கிற வாசி சிரப்பு வந்து அவ்வளோ தேவைப்படாது. 1/2 டம்ளர் இல்லை 3/4 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றி சுகர் சிரப்பு தயார் பண்ணிக்கலாம். இந்த ப்ரெட் ஜாமுன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் ரூமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கலக்கு போடு, ஏலக்காய் போடுற போடு, நல்லா கரண்டியில் மிக்ஸ் பண்ணி விடு. ப்ரெட் ஜாமுனுக்கு வந்து சுகர் சிரப்பு வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படாது. அந்த ஜாமுன் வந்து டிப் ஆனால் போதும், அந்த மாதிரி வந்து கம்மியாக எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ வந்து ட்ரை குலோப்ஜான்லாம் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ப்ரெட்டு குலோப்ஜானுங்கிற வாசி நம்ம வந்து சுகர் சிரப்பு வந்து ரொம்ப அதிகமாக தேவையில்லை. இப்போ போடுதில்ல, இது வந்து நம்ம ஆர்டினரி குலோப்ஜான் கிடையாது, இது ப்ரெட்டு குலோப்ஜான் இது. அதனால் வந்து ஃபுல்லாக வந்து சிரப்பு வந்து முழுகணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக டச் ஆன மாதிரி இருந்தாவே போதும். பாருங்கள், இது மாதிரி தான் இருக்கணும். இப்போ வந்து இதை வந்து 5 மினிட்ஸ் வந்து மூடி வச்சிடலாம்.